அண்மை செய்தி. புதுச்சேரி சிறுமி குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் சிறுமியின் குடும்பத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 7 லட்சம் வழங்கப்பட உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். இந்த செய்தி பற்றிய மேலும் விவரங்கள் என்னென்ன? புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவினர் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவு மண்டலத்தின் இயக்குனர் ரவிவர்மா தலைமையில் அந்த ஆணையத்தின் ஆலோசகர் ராமசாமி தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் புதுச்சேரி வந்து சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், சிறுமி கொலை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்று அங்கு பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்க மருத்துவர்களிடம் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அவர்கள் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை எந்த மாதிரியான வந்தது எனவும் கேள்விகளை கேட்டனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதனால் அவர்கள் முழுமையாக அவர்களிடம் எந்த ஒரு தகவலையும் அளிக்கவில்லை என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக கொலை செய்யப்பட்ட அந்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து காவலர்களிடம் எந்த மாதிரியான வழக்கு விசாரணை எந்த மாதிரியான நிலையில் உள்ளது என தொடர்ந்து கேட்டறிந்தனர். இதன் பின்னர் சிறுமியின் இல்லத்துக்கு சென்று அவரது தந்தை மற்றும் தாய்க்கு ஆறுதல் கூறினர். ஆறுதல் கூறிய பின்னர் நம்முடைய செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வரும் திங்கட்கிழமை அன்று 7 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உள்ளதாகவும், சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என தாம் வலியுறுத்துவதாகவும் இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவு இயக்குனர் ரவிவர்மா தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த வழக்கு யாருமே நேரடியாக வந்து இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் புகார் அளிக்கவில்லை. செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வந்த இந்த கொலை வழக்கு தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் மற்றும் செய்தித்தாள் வந்த ஆதாரங்களை வைத்து தாமாக முன் வந்து தற்போது இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் குழுவினர் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.